மாணவர்களின் படிப்பு பாழாவதால் 25ஆம் தேதிக்குள் வேலைக்கு திரும்புமாறு ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பான ஜாக்டோ-ஜியோ நிராகரித்தது. ஸ்ட்ரைக் தொடரும் என்று ஜாக்டோ-ஜியோ அறிவித்தது. ஹைகோர்ட் ஆணைக்கு எதிரான இந்த அறிவிப்பு கோர்ட் அவமதிப்பு குற்றமாக கருதப்பட்டு ஜாக்டோ-ஜியோ நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் தமிழக அரசும் ஜெயலலிதா வழியை பின்பற்றி வேலைக்கு வராத அரசு ஊழியர் ஆசிரியர்களை மொத்தமாக டிஸ்மிஸ் செய்துவிட்டு புதிதாக நியமனங்கள் செய்வது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. பள்ளிகளில் உடனடியாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உதவியுடன் தேர்வு செய்யப்படும் இந்த ஆசிரியர்களுக்கு ஆரம்பத்தில் மாதம் ரூபாய் 7,500 வழங்கப்படும். அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் அரசு ஊழியர் நியமனம் குறித்த தகவல்கள் அறிவிக்கப்படும். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.